வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ லெமன் சாதம் செய்ய போகிறோம். ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலர் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. ஒரு காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகா உடச்சி போட்டுக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. 2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்குங்க. சாதத்துக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத தேங்காய் துருவலும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி சாதம் வடித்து வச்சுருக்கேன்னா அதில் 3 கரண்டி எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு பாக்ஸுக்கு கட்டுறது மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தழை மேலே அப்படியே தூவி விட்டுக்குங்க. ஒரு அரை லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே விதை இல்லாமல் ஊற்றி கிளறி மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, லெமன் சாதம் முடிஞ்சிருச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.